வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 12th ஃபிசிக்ஸில் இருந்து ஒரு கான்செப்ட் கற்றுக்க போகிறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டினும் கூட. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டெரிவேஷன் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஒரு எலக்ட்ரான் ரைட்டு. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் நோக்கி அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். கூலும்ஸ் லால வந்து சார்ஜஸோட அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து நார்மலா ஒரு மெட்டீரியலுக்குள்ள எல்லா மெட்டீரியலுக்குள்ளமே வந்து எலக்ட்ரான் இருக்க தான் செய்யுது, ரைட்? ஸோ வந்து அது கண்டக்டர் ஆகட்டும், இன்சுலேட்டர் ஆகட்டும், செமி கண்டக்டர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். கண்டக்டர் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இன்சுலேட்டர்னா எலக்ட்ரான் எல்லாமே டைட் பாண்டா இருக்கிறதுனால ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்காது. ஸோ தேர் ஒன்ட் பி எனி எலக்ட்ரிக் சார்ஜஸ் தட் இஸ் மூவிங். ஸோ அதனால கரண்ட் கண்டக்ஷன் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கண்டக்டர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரேண்டமா மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது ரேண்டமா மூவ் ஆயிட்டு. ஸோ இந்த ரேண்டம் மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துப்போம். இந்த பாக்ஸ்க்குள்ள இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஐம் டாக்கிங் அபவுட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேண்டாம், ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜுக்குள்ள வந்து நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பவுண்டட் எலக்ட்ரான் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரானை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் அது இஷ்டத்துக்கு மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டைரக்ஷன், ஃபிக்ஸ்டா ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறதே அதுக்கு இருக்காது. அது இஷ்டத்துக்கு மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதோட ரேண்டம் மோஷன் எப்படி இருக்கும்? நம்ம இப்போ 2 எலக்ட்ரான் என்ன பண்ணோம், அது ரிப்பல் பண்ணும், லைக் சார்ஜஸ் ரிப்பல், அதையுமே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த எலக்ட்ரான் எப்படி போயிட்டு இருக்குன்னா இதுக்கு பக்கத்துல வேற யாரும் இருக்க முடியாது. அப்போ வேற ஏதாவது ரூட்ல தான் அது போய் ஆகணும். ஸோ இஷ்டத்துக்கு அவங்க ஒன்னோட ரிப்பல் பண்ணி தானே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒன்னோட ரிப்பல் பண்ணி போறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட நெட் மூவ்மெண்ட், அதாவது நெட் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கலகலப்பு படத்துல பார்த்துருப்பீங்க, இந்த பருத்தி மூட்டை காமெடி. ஒரு 3 பேர்கிட்ட வந்து அந்த பருத்தி மூட்டை இங்க இருந்து எடுத்து அங்க கொண்டு போய், அங்க இருந்து எடுத்து குடோன்ல வை, அதை எடுத்து திருப்பி நீங்க கொண்டு போய், இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படிங்கிற காமெடி மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே கான்செப்ட் தான். ஒரு 4 பேர் இந்த பக்கமா போயிருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்ல 4 பேர் போயிருப்பாங்க, மேல் பக்கமா 4 பேர் போனா கீழ் பக்கமா 4 பேர், மொத்தமா எல்லாத்தையும் பண்ணி பார்த்தா அது இருந்த இடத்துலயே தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இதோட நெட் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் எனக்கு கிடைச்சிருக்குன்னா 0 கிடைச்சிருக்கும். அதாவது வலது பக்கமா 4 பேர் என்ன நோக்கி வந்திருந்தா இடது பக்கமா 4 பேர் எங்கிட்ட இருந்து போயிருப்பாங்க. ஸோ மேல் பக்கமா 4 பேர் எங்கிட்ட வந்திருந்தா கீழே இங்க 4 பேர் போயிருப்பாங்க. ஸோ த நெட் எஃபெக்ட் 0. அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து 0. இது ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் புரிய வேண்டிய ஒரு கான்செப்ட். ஏன்னா இது புரிஞ்சிச்சுன்னா டெரிவேஷன் ரொம்பவே சிம்பிள் ஆயிட போகுது. ஸோ அப்போ வென் தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கல. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கும் போது என்ன ஆகும்னா எல்லா எலக்ட்ரானும் ஒருத்தர் நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஓட ஆரம்பிக்குமே, அது பாட்டுக்கு ரேண்டமா சுத்திக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டோன்னா எல்லாமே ஒரே டைரக்ஷனை நோக்கி ஓடும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சப்போஸ் ஏதாவது ஜாம்பிஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு சார்ஜஸ் வந்து வென் தே ஆர் கெப்ட் இன் an external electric field அது அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வராத வரைக்கும் அது ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ தி ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் 0 அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதுக்கு அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் இருக்கு. இந்த நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to mass into acceleration. ஸோ இது நமக்கு தெரியணும். அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. V is equal to U plus AT, S is equal to UT plus half AT square. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மோஷன்ஸ் படிச்சிருப்பீங்க கரெக்டா. V square is equal to U square plus 2AS. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல நம்ம யூஸ் பண்ண போறது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டோம். K into Q1 Q2 by R square. குலும்ஸ்லால தான் டிரைவ் பண்ணோம். மேக்னிடியூட், ஸோ ஆர் கேப் நம்ம போடல, ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் எடுக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டையுமே டெரைவ் பண்ணியிருப்பீங்க. K ஈக்குவல் K இன்டூ Q பை ஆர் ஸ்கொயர், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் சார்ஜோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ ஈக்கு ஃபார்முலா என்னன்னா F பை Q, ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ இதுல இருந்து ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Q இன்டூ E. ஸோ எனி ஃபோர்ஸ் கேன் பி ஃபவுண்ட் யூசிங் தி ஃபார்முலா தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் இஸ் ஆக்டிங் இன்டூ தி சார்ஜ் தட் இஸ் பீங் அட்ராக்டட். இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி 0, அது என்னன்னா I 1/n
I equal to 0 to n, I equal to 1 to n, v equal to 0. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி, ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் வெலாசிட்டி இருக்கு vi. ஸோ v1க்கு ஒரு வெலாசிட்டி தனியா இருக்கு, v2க்கு ஒரு வெலாசிட்டி தனியா இருக்கு. பட் எல்லாத்தோட வெலாசிட்டியும் ஆட் பண்ணி டிவைடிங் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் n வந்து 10 அப்படின்னா மொதல் எலக்ட்ரான்ல இருந்து 10வது எலக்ட்ரான் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி டிவைடட் பை 10 போட்டா, ஸோ இது 0 ஆக போகிறது கிடையாது, மேலேயே ஆக்சுவலாக நியூமரேட்டரே 0 இருக்கும். ஸோ தட் இஸ் யர் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி 0. அப்போ எனக்கு இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள நான் இதே பாக்ஸை வைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ்லி இருந்த அதே பாக்ஸ், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ நான் இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் சப்போஸ் வந்து நான் இதை வைக்கிறேன். இங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்போவுமே பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு நெகட்டிவ்ல முடியும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஆரம்பிச்சு இங்கே போகுது. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். எல்லா எலக்ட்ரான்ஸுமே பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே கொலும்ஸ் லா இப்போ உள்ள வந்துடுச்சு, ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கிற இன்ட்ராக்ஷன். அப்போ இங்கே கொலும்ஸ் லா உள்ள வந்தாச்சு. கொலும்ஸ் லா படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஏன்னா டிஃப்ரெண்ட் நேச்சர். ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்கு. ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃபோர்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எனக்கு இந்த சார்ஜ் என்னன்னு தெரியாது, இந்த இடத்துல இருக்க சார்ஜ் தெரியாது, ராதர் இந்த சார்ஜ்னால இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் எனக்கு தெரியும். அப்போ ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன, Q இந்த எலக்ட்ரானு இன்டு இ. இப்போ இந்த கியூங்கிறது இந்த எலக்ட்ரானுங்கிறனால எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் -e. அப்போ நான் எஃப்ஐ வந்து -EE அப்படி எழுதலாம். இப்போ இதுதான் வந்து என்னோட ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஈச் எலக்ட்ரான். அப்போ எனக்கு ஃபோர்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ நியூட்டன் செகண்ட் லா படி எஃப் என்ன, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் எவ்வளோ ஆக்சலேட் ஆகுறங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்னா MA is equal to -EE. ரெண்டுமே ஃபோர்ஸ், ஒரே ஆளோட ஃபோர்ஸ், இதுவுமே எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் தான். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -EE டிவைடட் பை m. இதுதான் என்னோட ஆக்சலரேஷன் ஆஃப் ஈச் எலக்ட்ரான். அப்போ நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள இந்த பாக்ஸை கொண்டு இந்த மெட்டீரியலை வச்ச உடனே உள்ள இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானும் இந்த ஆக்சலரேஷன் வேல்யூல ஆக்சலரேட் ஆகி இப்போதைக்கு என்னோட கண்டிஷன் படி லெஃப்ட் சைடில் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் ஆக்சலரேஷன். இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ நம்ம இப்போ ஆக்சலரேஷன் தெரிஞ்சிருச்சு, ரைட். அடுத்து நம்ம இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ண போறோம். இது வந்து என்ன ஒரு வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. ஏன்னா இப்போ எனக்கு இந்த பாக்ஸில் நான் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சலரேட் ஆகி வெலாசிட்டி கெயின் பண்ணிடுச்சு, கரெக்டா. ஏன்னா இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருந்துச்சு, ரேண்டமாக இருந்துச்சு, அந்த வெலாசிட்டியை ஆட் பண்ணா 0 வந்துச்சு, ஆவரேஜ் 0. பட் இப்போ என்ன ஆகும், ஆக்சலரேட் பண்ணா, நீங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சலரேட் பண்ணா என்ன ஆகும், ஆக்சலரேட் பண்ணா பைக் ஸ்பீடா போக ஆரம்பிக்கும். அப்போ இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஆச்சுன்னு நான் இன்னும் பேசல, என்னோட வெலாசிட்டி மாறிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து வெறும் தெர்மல் அஜிடேஷனால, இந்த ஹீட்னால ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருந்தேன், பாடி எலக்ட்ரான் மெட்டீரியலோட ஹீட்னால. ஸோ ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருந்தேன். ஸோ அதனால ஒரு வெலாசிட்டி இருந்துச்சு. இப்போ ஒரு ஆக்சலரேஷனால என்னோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இக்குவேஷன் ஆஃப் மோஷன் V. தட் இஸ் மை ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு V0 plus AT. So initial velocity plus acceleration into time. So my final velocity of ith electron is equal to V0 of ith electron plus A of ith electron into T. இப்போ இந்த ஆக்சலரேஷன் எவ்வளவு, இப்போதான் கண்டுபிடிச்சோம், -EE by m. ஆக்சலரேஷன் வந்து -EE by m. இப்போ இந்த ஆக்சலரேஷனை சப்ஸ்டியூட் பண்ணா my final velocity of ith electron is my initial velocity of ith electron minus, ஏன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ், ஸோ -EE by m into time of ith electron. ஸோ இந்த EE by m, ங்கிறது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், கேபிட்டல் ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். இந்த மூணுமே ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு இதாக இருக்க போகுது, செகண்ட் எலக்ட்ரானுக்கு இதுதான் இருக்க போகுது, கடைசியாக இருக்க எலக்ட்ரானுக்கு இதுதான் இருக்க போகுது. ஸோ இப்போ இது கான்ஸ்டன்ட்டுங்கிறனால இது ஐ போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இங்கே ஐ இல்லை, இங்கே தான் ஐ, ஏன்னா ஆக்சலரேஷன் இஸ் கோனா பி எ கான்ஸ்டன்ட். இப்போ இதோட ஆவரேஜும் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஏன்னா எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும், அதுதான் என்னோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டியா இருக்க போகுது. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு
என்னோட average velocity of all my final velocities. So drift velocity is the average velocity of an electron or the electrons when it is kept in an external electric field. அப்போ என்னோட average velocity என்ன VI average, which is equal to actually average of initial velocities minus again நான் சொன்ன மாதிரி இந்த E by M க்கு average எடுத்தாலும் அதே தான் வரும். ஏன்னா கான்ஸ்டன்ட் 10 வாட்டி ஆட் பண்ணி டிவைடட் பை 10 போட்டா 100 by 10 10 தான் இருக்க போகுது. ஸோ கான்ஸ்டன்டோட ஆவரேஜ் மாறாது, அதே வேல்யூ தான். ஸோ இதுக்கு நான் ஆவரேஜ் எடுக்கல. இந்த ஆவரேஜ் டைமை நான் டவ் அப்படின்னு கொடுக்குறேன். இது ஒரு முக்கியமான ஒரு டேர்ம். ஸோ இந்த ஆவரேஜ் டேர்மை டவ் அப்படின்னு நான் இதை கொடுத்துக்கிறேன். அதை பற்றி நம்ம ரெண்டாவது பேசுவோம். அப்போ என்னோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இதோட ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறதா ஸ்டார்டிங் இனிஷியல் வெலாசிட்டியோட ஆவரேஜ் ஸ்டார்டிங்ல பேசணும், விச் இஸ் ஆக்சுவலி 0. அப்போ 0 மைனஸ் E by M into tau. So my drift velocity Vd is equal to minus E by M tau. இதுதான் என்னோட drift velocity. அப்போ என்னோட velocity with which I am going to drift or move towards an positive charge when I kept in an external electric field. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is depending upon E, which is a constant charge of an electron, மாறாது. Capital E given electric field. So அந்த electric field மாறாத வரைக்கும் அது மாற போறது இல்லை. M அப்படிங்கிறது மாஸ், கரெக்டா, அண்ட் டவ். இந்த டவ்ங்கிறது டைம் இல்ல, ஆவரேஜ் டைம். இங்க தான் ஒரு பெக்யூலியர் கான்செப்ட் உள்ள வரும். ஸோ இந்த டவ்ங்கிறது ஒரு ஆவரேஜ் டைம். இப்போ நீங்க வந்து ஒரு 10 சப்ஜெக்டோட மார்க் எடுத்து ஆவரேஜ் எடுத்தோம்னா அது ஒரு மார்க் வரும், கரெக்டா. ஸோ அந்த மாதிரி 10 டைம் இருக்கு. ஸோ 10 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இருக்கு. இந்த 10 டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானும் வேற வேற டைம்ல கொலியூஷன் ஆகுது. பட் அதோட ஆவரேஜ் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், கரெக்டா, ஃபார் அ கிவன் கண்டிஷன். அப்போ இந்த drift velocityங்கிறதே மொத்தமா ஒரு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அ கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து பெருசா வேரி ஆக போறது இல்லை. இந்த டவ்ங்கிறதும் மாறும். அகெயின் அது ஈய பொறுத்து மாறும். ஃபார் அ கிவன் கண்டிஷன், ஃபார் அ கிவன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இட் இஸ் கோனா பி அ கான்ஸ்டன்ட். இப்போ இந்த டவ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு 3 எலக்ட்ரான் இருக்கு. இந்த 3 எலக்ட்ரான் வந்து அங்கங்க ரேண்டமா மூவ் ஆகுது அப்படின்னு வைங்க. ஸோ தே கொலைட் வித் ஈச் அதர், ரைட். எப்போன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்த அப்புறம். அகைன் அந்த ஜாம்பி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஜாம்பிஸ் வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு அதை நோக்கி ஓடும்போது பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டு ஓடும். ஸோ கொலைட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தேர் வில் பி கொலிஷன். அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு தடவை தான் கொலைட் ஆகும் கிடையாது, 2-3 பேர்கிட்ட மாறி மாறி இடிக்கும். அப்போ தேர் வில் பி அ டைம் பிட்வீன் 2 கொலிஷன். ஒரு இடத்துல இங்க இடிச்சு அடுத்த இடத்துல கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இருக்கும். இந்த டைம் வந்து எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரான் மாறும். ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்க இடிக்கலாம், இன்னொரு எலக்ட்ரான் 3 செகண்டுக்கு ஒருக்க இடிக்கலாம். ஸோ இந்த டைம்ங்கிறது ஆவரேஜ் டைம் பிட்வீன், இந்த டவ் அப்படிங்கிறது ஆவரேஜ் டைம் பிட்வீன் 2 சக்சசிவ் கொலியூஷன், ஆவரேஜ் டைம். அப்போ இந்த ஆவரேஜ் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கே எடுத்துப்போமே, நீங்க உங்களோட ஆவரேஜ் மார்க் 80 அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் 80 வாங்கியிருப்பீங்க. மேபி சில சப்ஜெக்ட்ல 85, சில சப்ஜெக்ட்ல 75 இருக்கும். அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஆவரேஜ் டைம் நான் ஒரு 10 செகண்ட் அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த 10 செகண்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் கொலைட் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை விட கம்மியான மார்க். கொஞ்சம் பேர் இதுக்கு அப்புறம் தான் கொலைட் ஆவாங்க. அப்போ இந்த ஆவரேஜ் டைம்ங்கிறத நான் எடுக்கும்போது அட் திஸ் ஆவரேஜ் டைம் கொஞ்சம் எலக்ட்ரான் ஆல்ரெடி கொலைட் ஆயிருக்கும், கொஞ்சம் எலக்ட்ரான் இதுக்கு அப்புறம் தான் கொலைட் ஆகும். So there will be some electrons which have already collided and there will be some electrons which is yet to collide. But என்னோட average timeங்கிறது ஓவராலா எடுத்து ஆவரேஜ் எடுக்கிறது. So this is going to be a constant. அதனால தான் இது ஸ்பெசிஃபிக்கா ஒரு எலக்ட்ரானே பேச போறது இல்லை, ஆவரேஜா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா தான் இருக்க போகுது. அப்போ இந்த drift velocityங்கிறது மைனஸ் இஇ பை எம் டவுனா ஆல்மோஸ்ட் எல்லா டேர்முமே ஃபார் அ கிவன் கண்டிஷன் ஒரு கான்ஸ்டன்டா தான் இருக்கு. இதுதான் drift velocity of an electron when the electrons are kept in an external electric field. ஸோ அந்த பாடி ஒரு மெட்டீரியலை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது எப்படி ட்ரிஃப்ட் ஆகும், வாட் இஸ் த வேல்யூ அப்படிங்கிறது தான் இது. இதோட கண்டினியூவேஷனா இன்னொரு டெரிவேஷன் இருக்கும். அந்த டெரிவேஷன் ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டக்டிவிட்டிக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட கண்டினியூவேஷன் தான் மேபி அடுத்த வீடியோவில் வில் கண்டினியூ ஃப்ரம் ஹியர். ஸோ drift velocity புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.